மட்டன் எலும்பு குழம்பு பார்க்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே செய்யலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு 5 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 போல் பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடி பொடியாக சேர்த்துட்டு கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 போல் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது வாசனை போனதுக்கப்புறமேட்டா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டன் எலும்பையும் சேர்த்துக்கலாம். இது கூட உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும். இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய், முந்திரி, சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 5 விசில் ஃபாஸ்ட்டில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் 3 விசில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், கொத்தமல்லி தூவி இறக்கிட்டீங்கன்னா எலும்பு குழம்பு ரெடி. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.